பலப்படுத்துவாராக. இந்த கிறிஸ்மஸ் தினத்திலே ஒரு கூட்டத்துக்கு மகிழ்ச்சியும் இன்னொரு கூட்டத்துக்கு துக்கமும் என்ன செய்யும் இருக்கும். மகிழ்ச்சி கொண்டாடுகிறதான கூட்டத்தில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கும் சொல்ல மாட்டேங்கிங்களே. இவ்வளோ நாளும் நம்மளை சந்தோஷமாக வளர்த்தோம். அடப்பாவி இன்னைக்கு நம்ம கழுத்தில். ஆமாம், அதே போல் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில் மகிழ்ச்சியாக இருக்க இயேசுவோடு கூட செல்ல வேண்டும். அல்லேலூயா. யாரோடு செல்ல வேண்டும்? இயேசுவோடு செல்ல வேண்டும். இயேசுவோடு செல்லாவிட்டால் அவர்களுக்கு துக்கம் இருக்கதான் செய்யும். அந்த துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராதபடிக்கு நாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்லதொரு பகுதியை நாம் வாசித்தோம். நல்லதொரு பகுதி லூக்காவிலிருந்து சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அருமையான பகுதியை மாறி மாறி வாசிக்க ஆவியான தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். அதில் ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்க போகிறோம். 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ கிறிஸ்துவின் பிறப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தியாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இன்னைக்கு உலகம் பயந்து கொண்டு தான் இருக்கு. என்ன நடக்க போகுதோ, என்ன சம்பவிக்க போகிறதுன்ட்டு. நான் முன்பு அடிக்கடி சொல்வேன், என்ன சம்பவித்தாலும் என்ன நடந்தாலும் இந்த ராஜாவுக்கு கவலை இல்லை. ஏன்னா இந்த ராஜா இயேசுவோடு கூட இருக்கிறார். இந்த பிள்ளைகள் யாரோடு கூட இருக்கிறார்கள்? இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். இயேசுவோடு கூட இருப்பவர்களுக்கு கவலையே இல்லை. எங்கே இருந்தாலும், பூமியில் இருந்தாலும் ஆசீர்வாதம், பூமியை விட்டு இயேசு எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அங்கே காத்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். எல்லா ஜனத்துக்கும் என்னது உண்டாகிறது? ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டுமல்ல. கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் எப்படி இருக்கு? மிகுந்த. காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் எல்லா பண்டிகை நாட்களும் மாறும். தமிழும் இங்கிலீஷும் கலந்து நீங்கள் பார்க்கும்போது எல்லா நாளும் மாறிடும். ஆனால் நம்முடைய தேசத்தின்படி யாரும் தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து பார்த்தா இந்த நாள் மாறவே மாறாது. அல்லேலூயா. ஈவன் ஈஸ்டர் செலிப்ரேஷன் கூட மாறும். ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பின் நாள் என்ன செய்யாது? மாறவே மாறாது. அந்த மாறாத இரட்சகர் அந்த மாறாத தினத்தை உண்டாக்கும்படியாகவே பிறந்தார். அல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அப்படின்னா நீங்களும் நானும் சந்தோஷமா என்ன செய்யணும்? இருக்கணும். சந்தோஷமா இருக்கக்கூடாதபடி சாத்தான் சில கிரியைகளை செய்வான். அவன் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவனை விரட்டி விட்டு ஆவியில் நிரம்பி நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியில நிரம்பி சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் பிறப்பினால நான் உங்களுக்கு சொன்னது போல ஒரு சிலருக்கு சந்தோஷம், ஒரு சிலருக்கு கஷ்டங்கள். கஷ்டமான 2 நபர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கும்போது, கிறிஸ்து உலகத்தில் பிறந்ததுனால சாத்தானுக்கு ஒரு பெரிய துக்கம் உண்டாயிற்று. நம்ம இந்த உலகத்தில் இனி இருக்க முடியாத, நிறைய பேருக்குள்ள குடியிருக்க முடியாத என்கிறதான துக்கம் அவனுக்குள்ள வந்ததுனால தான் ஒவ்வொருவரையும் ஆட்டி படைக்க ஆரம்பித்தான். ஆனா இயேசுவை பார்த்த உடனே அந்த சாத்தான் அவர்களை விட்டு ஓடி போய்விட்டான். அல்லேலூயா. அவன் அவர்களை விட்டு என்ன செய்துட்டான்?
ஓடி போயிட்டான். வாசியுங்கள் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை. 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை சீக்கிரமாய் வாசியுங்கள். அவன் ஐயோ ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவே நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அல்லேலூயா. சாத்தானுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம கெட்டு போவோம். ஆனா அவர் யாரு சொல்ல மாட்டேங்கீங்களா? அவர் யாரு? அதனால அவனுக்கு ஒரு துக்கம். ஐயோ, இவ்வளவு நாளும் இந்த ஆதாமும் ஏவால விழுந்து போனதுல இருந்து எல்லாம் நம்மிடத்துல இருந்துச்சே. இப்ப இந்த உலகம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட போகிறது. உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? பரிசுத்தமாக்கப்பட போகிறார்களே என்று அவன் நினைத்து துக்கம் கொண்டாடுகிறான். பாருங்க, சில நேரங்கள்ல நாம் பிறருக்கு முன்பு நல்லா வாழ்ந்திருக்கும் போது ஒரு சிலருக்கு சந்தோஷம் வரும், ஒரு சிலருக்கு என்னது வரும்? நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஒரு சிலர் என்ன செய்வாங்க? கொஞ்சம் ஒரு மாதிரியா என்ன செய்வாங்க பார்ப்பார்கள். ஆனால் இயேசு நமக்குள் இருக்கும் வரைக்கும், இயேசு நமக்குள் இருக்கும் வரைக்கும், அல்லவிட்டால் இயேசுவுக்குள் நாம் வாழும் வரைக்கும் நாம் பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. எப்படி மாறுகிறோம்? பரிசுத்தவான்களாய், பரிசுத்த வாட்டிகளாய் என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். இரண்டாவது, ஏரோது ராஜாவுக்கு ரொம்ப கலக்கம். ஒன்று சாத்தானுக்கு, இரண்டாவது ஏரோது ராஜாவுக்கு ரொம்ப கலக்கம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் என்ன செய்தார்களாம்? கலங்கினார்கள். அவரும் எருசலேம் நகரத்தார், அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் என்ன செய்தார்களாம்? கலங்கினார்கள். அப்போ கலக்கத்தை உண்டு பண்ணிச்சு. இவ்வளவு நாள் நாம் தான் ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இன்னொரு ராஜா என்ன செஞ்சிட்டாரு? சொல்ல மாட்டேங்கிங்களே. இன்னொரு ராஜா என்ன செய்துட்டாரு? பிறந்துட்டாரு. இவ்வளவு நாள் நான் தான் ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வேறொரு ராஜா என்ன செய்துட்டாரு? வந்துட்டாரங்கிறதான கலக்கம் ஏரோதுக்கு என்ன செய்யப்பட்டது? ஏரோதுக்கு மட்டுமல்ல, அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்கும், அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மிகுந்த கலக்கங்கள் என்ன செய்துச்சு? உண்டாயிற்று. ஆனா நமக்கு கலக்கம் இல்லை. ஏனென்றால் கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன இரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோட கூட என்ன செய்கிறார்? இருக்கிறவராகவே இருக்கிறார். மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே, நான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நான் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் கேட்பார்கள், உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கும்போது நான் என்னையா சொல்லு கேட்கும்போது இயேசு சொல்கிறார், தேவன் சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ இயேசு நம்மோடு கூட இருக்கிறவராகவே என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல சொல்ல, இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே இயேசு என்னோட இருக்கிறவராகவே 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 இருக்கிறார் என்பதில் சந்தோஷப்படுதவங்க தலைக்கு மேலாய் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் நம்மோட கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. I am that Lord. I am. நான் உன்னோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதனால நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கலக்கங்கள் நீக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தமானவர்களாய் தேவ சமூகத்தில் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால்
ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இயேசு உங்களோடும் என்னோடும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறவராகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகையினால் மூன்றாவது, தேவனுக்கு மகிமை உண்டாயிற்று. கிறிஸ்துவின் பிறப்பினால யாருக்கு மகிமை உண்டாயிற்று? தேவனுக்கு மகிமை உண்டாயிற்று. லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சனமே பரமசேனையின் திரள். அவ உன்னை வாசிக்க சொல்லும், நீ வாசித்தா என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வாசிமா. அந்த சனமே பரமசேனையின் திரள், பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும். பாருங்க, தேவனுக்கு மகிமை உண்டாயிற்று. இயேசு பிறப்பினால யாருக்கு மகிமை உண்டாயிற்று? சொல்ல மாட்டேங்கீங்களே. தேவனுக்கு மகிமை உண்டாயிற்று. பூமியிலே சமாதானம் உண்டாயிற்று. பூலோகத்தில் என்னது உண்டாயிற்று? சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்போ நம்ம மேல ஒரு பிரியம் உண்டாயிற்று. அதற்கு உதாரணம் இயேசு யோர்தான் நதியில இறங்கி ஞானஸ்நானம் எடுத்து வெளியில வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல் வந்து இறங்கி அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் என் நேச குமாரன், இவரில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன். அதே போல இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணின ஒவ்வொருவரோடும் இயேசு பிரியமாயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இயேசு பிரியமாயிருக்கிறார். இயேசு எப்படி இருக்கிறாரு? பிரியமாயிருக்கிறார். அங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாயிற்று. பூமியிலே என்னது உண்டாயிற்று? சமாதானம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம தான் வாழ்ந்தாங்க. குழப்பம் நிறைந்த வாழ்க்கை, கலக்கம் நிறைந்த வாழ்க்கை. அந்த கலக்கமும் குழப்பமும் நீங்கணும்னா தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு அதைத்தான் சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கவில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? வைத்து போகிறேன். தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். தேவ சமாதானம் நம்ம என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். அந்த சமாதானம் நமக்குள்ள வந்துட்டுன்னா நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அதுக்கு நாம் என்ன செய்யணுமா? தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். யாருக்கு மகிமை செலுத்தணும்? நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு மனதார நன்றி, மனதார மகிமை, மனதார துதி, மனதார ஸ்தோத்திரம், மனதார அவரை துதித்து போற்றி அவரை வாழ்த்தி கொண்டு இருக்கும்போது பரலோகம் நம்மை வாழ்த்த ஆரம்பிக்கும். பரலோகம் நம்ம என்ன செய்கிறது? வாழ்த்த ஆரம்பிக்கிறது. ஆகினாலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் இடது உண்டாவதாக. அப்போ நம்ம மேல ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். காரணம் என்னன்னா, உலகத்துல கிறிஸ்து பிறந்ததுனால பிரியம் இல்லை, இயேசு நமக்குள் பிறந்ததுனால பிரியம். அல்லேலூயா. இயேசு நமக்குள்ள பிறந்ததுனால பிரியம். இயேசு உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறார் என்கிற சந்தோஷம் உண்டு என்று சொல்கிறவர்கள் மட்டும் தலைக்கு மேலாய் கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பாப்பா. உங்களுடைய கைத்தட்டு இயேசுவின் பிரியத்தை உங்கள் மேல் வைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் மேல் இயேசுவின் பிரியம் உண்டாவதாக. இயேசு நம்ம மேல எப்படி இருக்கிறாரு? பிரியமாயிருக்கிறார். 4வதாக மரியாளினுடைய தெய்வீக சிந்தனை வெளிப்பட்டது. நமக்கெல்லாம் ஒரு தெய்வீக சிந்தனை இருக்கணும், மாம்சிக சிந்தை இருக்கக்கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவங்களுடைய மாம்ச சிந்தையும் கிறிஸ்துவின் சிந்தனையும் குறித்து மாறி மாறி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறக்கும்போது நமக்கு ஒரு தெய்வீக சிந்தை இருக்க வேண்டும். நமக்கு என்ன சிந்தனை இருக்க வேண்டும்? தெய்வீக சிந்தனை இருக்க வேண்டும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும்
அவைகளை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படும் போது மரியாளுக்கு ஒரு தெய்வீக சிந்தனை என்ன செய்யப்பட்டது? வெளிப்பட்டது. வாசியுங்கள். மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினால். கிறிஸ்து நமக்குள்ள பிறந்திருப்பதனால கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள என்ன செய்யணும்? வளர்ந்து கொண்டே என்ன செய்யணும்? இருக்கணும். நேற்றைய தினத்தில் 2 காரியம். ஒன்று, என்னுடைய லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிறதான நேரம் ரினிவல் பண்ணணும். அதுக்கு ஒரு இடத்துல கொடுத்து அப்பாயின்மெண்ட்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர் வர்றதுக்கு லேட் ஆகிட்டு. எனக்கு அடுத்த ப்ரோக்ராம் பாளையங்கோட்டையில் ஒரு அடக்காராதனைக்கு நான் போனேன். அப்போ அவரு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த 5 நிமிஷத்துல வந்து 10 நிமிஷத்துல வந்துடுதுன்ட்டு வந்தார். கடைசியாக அந்த மனுஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா அப்ளிகேஷனை கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டில் போயிட்டு. இதை முதல்ல கொடுத்துருக்கலாம்ல. நம்முடைய நேரத்தை சாத்தான் எவ்வளவு வீணடிக்கிறான் என்பதை சிந்தித்து பாருங்க. நம்முடைய நேரங்களை சாத்தான் என்ன செய்கிறான்? வீணடிக்கிறான். எனக்கு நேரம் காணல, நான் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அந்த கட்டத்தில் இருக்கும்போது இன்னொரு சம்பவம் அது திடீரென்று நடந்ததுனால அங்க போக வேண்டியதாச்சு. கரெக்டான நேரத்திற்கு போவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த சிந்தனையை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும், எங்க போகணும், எங்க வரணுங்கிற சிந்தனை சரியா இருந்தால் எந்த இடத்துலையும் நமக்கு தோல்வி இல்லை. சரியாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சரியாய் கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? நடத்துவார். அதனால மரியாள் எல்லா காரியத்தையும் அவங்க சொன்னது, இவங்க சொன்னது, அப்படி சொன்னது, இப்படி சொன்னது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அவளுக்கு தெய்வீக சிந்தனை என்ன செய்யப்பட்டது? நம்முடைய வாழ்க்கையில அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தெய்வீக சிந்தனை வராம மாம்சிக சிந்தனையிலே என்ன செய்தோம்? மாம்சிக சிந்தனையில என்ன செய்தோம்? இருக்கிறோம். மாம்சிக சிந்தனை அழிய வேண்டும், தெய்வீக சிந்தனை நமக்குள்ளே உருவாக வேண்டும். அல்லேலூயா. தெய்வீக சிந்தனை உருவாக பாவத்துக்கு விலகி ஜீவிக்கலாம், பாவத்துக்கு விலகி ஜீவிக்கலாம், நரகத்துக்கு விலகி ஜீவிக்கலாம். தேவனோடு கூட ஒன்றாய் இணைந்து அந்த தெய்வீக சிந்தனையிலே நாளுக்கு நாள் நாம் வளரலாம். நாளுக்கு நாள் நாம் என்ன செய்யலாம்? அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அதுதான் என்னது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு ஆள கடவதாக. கிறிஸ்துவின் சிந்தை நம்மை ஆளுகை செய்யும். இந்த கிறிஸ்துவின் பிறப்புல வந்திருக்கிறதான திருச்சபை அங்கத்தினர்களாகிய உங்களுக்கும் வந்திருக்கிற புதிய ஆத்மாக்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், கிறிஸ்துவின் சிந்தை உங்களை ஆள ஆரம்பிச்சிட்டா நீங்க இருக்கிற நிலைமையிலிருந்து பன்மடங்கு பரிசுத்தமாயும் நல்ல ஆசீர்வாதமாயும் வாழ்வதற்கு அந்த சிந்தை உங்களுக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. அந்த கிறிஸ்துவின் சிந்தை நம்மை வளர்த்து கொண்டே இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறது? வளர்த்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் 4வது, அந்த தெய்வீக சிந்தனை என்ன செய்யப்பட்டது? இன்னைக்கு நமக்கு தெய்வீக சிந்தனை இருக்கா? அந்த தெய்வீக சிந்தனை நமக்குள்ள என்ன செய்யணும்? வெளிப்படணும். ஆனா 5வது, யோசேப்புக்கு எல்லாம் ஆச்சரியமாய் மாறிட்டு. இது என்னடா எல்லாரும் சொல்லுதாங்களே, இயேசுவை குறித்து சொல்லும்போது உடைய பெற்றோருக்கு எப்படி இருக்கு? சொல்ல மாட்டேங்க. உங்களுடைய பெற்றோருக்கு எப்படி இருக்கு? ஆச்சரியமா இருக்கு. அங்க சிமியோன் என்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். அவன் தன் கையில் இயேசுவை ஏந்தி கொண்டு சொல்லப்பட்டதான வார்த்தைகளை நினைக்கும் போது அவனுடைய தாயாருக்கும் அவனுடைய தகப்பனாருக்கும் என்னது உண்டாயிட்டு? ஆச்சரியம். சில நேரங்களில் சில குழந்தையை தூக்கி பிரதிஷ்டை செய்யும்போது சில வார்த்தைகள் வெளிப்படும். அந்த வார்த்தை அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அந்த குழந்தையை நிச்சயம் ஆசீர்வதிக்கு. 2ஆம் அதிகாரம் 33வது வசனம், லூக்கா 2:33 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும்
அப்போ அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. மற்ற ஜனங்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். அல்லேலூயா. மற்ற ஜனங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நாம் நடக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள என்ன செய்யணும்? உருவாகும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். என்ன சிந்தை இருக்கணும்? சொல்ல மாட்டீங்களா? கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்யணும்? இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள உருவாகணும். அப்போ நம்மளை பார்க்குறவங்களும் ஆச்சரியப்படும். இப்படி இருந்தாப்பா, இப்படி இருந்தாப்பா, இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப வாழ்வு வந்துட்டுப்பா. அந்த வாழ்வு யாரால வந்துச்சு? கிறிஸ்து அவர்களுக்குள் பிறந்ததுனால வந்தது. விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து அவர்களுக்குள்ள பிறந்ததுனால பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த இயேசு நம்மை நடத்துகிறார். இயேசு நம்ம என்ன செய்தாரு? அவர் நடத்துகிறார். நம்மளாம் நடக்கிறோம் இல்ல, நம்ம கால தான் நடக்கு, நம்ம தான் எல்லாத்தையும் செய்தோம். ஆனா அதை ஆளுகை செய்கிறவர் யார்? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அதை ஆளுகை செய்கிறார். சிந்தனைகளை ஆளுகை செய்கிறார். எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்து சரியா என்ன செய்தாரு? நடத்துதார். என்னாச்சு முத்து பிரதர் ஜெபம் பண்ணும்போது அடிக்கடி அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் வாயில ஒரு வசனம் வரும். அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பார். அதனதன் காலத்துல அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பார் சொல்வீங்களா? நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வந்துட்டுனா நாம் சப்பல சலப்புலண்டு ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம். நேர்த்தியாய் செய்வதற்கு, பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடப்பதற்கு ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? கிறிஸ்துவின் சிந்தை அங்கே என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. அது பார்க்கிற எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா, என்ன இது, என்ன இது, என்ன? சீசர்கள் அப்போஸ்தலர் 4:5 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சீசர்களால் நடக்கப்பட்டதான காரியத்தை பார்க்கும்போது பரிசேயர்களும் சதிசேயர்களும் உட்கார்ந்து இது எப்படியோ என்று என்ன செய்தார்கள்? சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், இயேசு இவைகளை செய்கிறார். அல்லேலூயா. இயேசு இவைகளை என்ன செய்கிறார்? உங்களுடைய வாழ்க்கையில நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இயேசு ராஜாவை மட்டும் நீங்க இறுக பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களா, இயேசு உங்களை பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவர் நடத்துவார். அல்லேலூயா. பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவர் என்ன செய்வார்? நடத்துவார். நடத்துகிற தேவனாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். சரி. ஆறாவது, சாஸ்திரிகளுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாயிற்று. மேய்ப்பர்களுக்கு என்னது உண்டாயிட்டு? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். மத்தேயு 2 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, வாசிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் இயேசுவை பார்க்க போகிறோம். அன்னைக்கு நமக்கு ஒரு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வரப்போகுது. அல்லேலூயா. அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தகப்பன் அலட்டா யாராவது ஒரு ஆள் ஒரு நல்ல கிஃப்டை வாங்கி நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்க முகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? மறுபடி எப்பட்டா நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆளுக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை. எதுக்கு சந்தோஷம்? கிஃப்ட்டுக்கு. அதே போல் இயேசுவும் வரும்போது அவரை பார்க்குறதுல இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலையும் அவர் நமக்கு ஒரு பிரதிபலனை கொண்டு வர போகிறாரு. அந்த பிரதிபலனை பெற போகிறோம். அந்த பிரதிபலன் இயேசுவை பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அதனால்தான் வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 11வது வசனத்திலே 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இதோ நான் எப்படி வரேன்? சீக்கிரமாய் வருகிறேன்.
அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட என்ன செய்கிறது. அவர் சும்மா வரல. அவர் சும்மா என்ன செய்யல, வரல. யார் வீட்டுக்காவது விருந்துக்கு போறோன்னு வைங்களா, சும்மா போமா? சும்மா போனா கவனிக்க மாட்டாங்க. பச்சை தண்ணியை கொடுத்து போ, நீ வந்ததுக்கு இவ்வளவுதான் உனக்கு மரியாதை, இந்த மரியாதை கூட உனக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற கட்டத்துக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆனால் இயேசு வரும்போது அவர் சும்மா வரமாட்டார், நமக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்தார். அந்த கிஃப்ட் யுகாயுகமாய் யுகாயுகமாய் 1000 வருடம் அவரோடு கூட அமர்ந்திருந்து, அவரோடு கூட இருந்து, அவரோடு அவரை துதித்து ஸ்தோத்தரித்து, இரவு இல்லாத இடங்கள்ல, ராப்பகல் மாறி மாறி வராத இடத்துல, ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாயிருக்கிறதான இடத்துல இயேசு ராஜாவை நம்முடைய வாயை நிரம்ப அவரை துதித்து கொண்டே இருக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த நாள் தான் நமக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த நாள் நமக்கு எப்படி இருக்கிறது, மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த வெறும் சந்தோஷம் இல்லை, வெறும் சந்தோஷம் இல்லை. என்ன சந்தோஷம்? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களா? அப்போ நம்மளை பார்க்கும்போது இயேசு ராஜாவுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வரும். நாமும் இயேசு ராஜாவை பார்க்கும்போது நமக்கு என்ன சந்தோஷம் வரும்? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். உதாரணத்துக்கு சொல்றேனே, பெண்களுக்கு தான் அந்த இது தெரியும். அந்த குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு ஒரு வேதனை. குழந்தை பிறந்து அந்த குழந்தையை பார்த்த உடனே சொல்ல மாட்டேங்கீங்களே, தாய்மார்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னது அந்த வேதனை என்ன செய்யுது? அந்த வேதனை என்ன செய்கிறது? மறைந்து போகிறது. காரணம் என்ன? கையில் என்னது வந்துட்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளும் நம்மை விட்டு நீங்கும் போது நீங்க இயேசு நம்மை அவருடைய கரங்களிலே, உள்ளங்கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் யாருடைய உள்ளங்கையில் இருக்கிறோம்? இயேசு ராஜாவினுடைய உள்ளங்கையில் இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. அந்த இயேசு ராஜாவினுடைய உள்ளங்கையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உள்ளத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கும். கடைசியாக சிமியனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகணும்னா, அதான் நான் முதலாவது சொன்னேன், அவன் இயேசு ராஜாவை தன் கையில் ஏந்தி கொண்டு சொல்லும்போது அவன் தேவனை துதிக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? தேவனை துதிக்கிறான், தேவனை துதிக்கிறான். அங்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இப்போ அவன் இயேசு ராஜாவை தன் கையில் வைத்து கொண்டு அவன் சொல்கிறதான வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 28, 29, லூக்கா 2, 28, 29. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்ன செய்யும்? உண்டாகும். உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட என்ன செய்யும்? போக விடுகிறீர். பாருங்க, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே பலிபீடத்திலிருந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்கிறதான வார்த்தை என்ன? நீங்கள் சமாதானத்தோட போய் வாருங்கள். அல்லேலூயா. அதே போல சிமியோனும் இயேசுவை தன் கரத்தில் ஏந்தி கொண்டு அந்த பிரதிஷ்டை ஆராதனை முடித்து இயேசுவை கொடுத்து விட்டு அவனும் எப்படி போனான்? சமாதானத்தோட என்ன செய்தான்? ஒருவேளை உள்ளங்களில் கலக்கங்கள் இருக்கும் என்றால் இயேசு அவர் நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறார். நம்முடைய கரங்களிலும் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கரத்திலையும் யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அந்த இயேசு நம்மிடத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு சமாதானம் பெறும். எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்துவின் பிறப்பின் நாளில் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாக, கிறிஸ்துவின் பிறப்பின் நாளில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாக, நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாக
நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாக, நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாக, நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாக, நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாக. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இயேசுவே மே துதிக்கிறோம், இயேசுவே மே துதிக்கிறோம். நீருடா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மே துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. மே துதிக்கிறோம் கர்த்தாவே, மே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே மே துதிக்கிறோம் கர்த்தாவே, மே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மே துதிக்கிறோம் கர்த்தாவே, மே ஸ்தோத்திரம். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாளில் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தையும் உண்டாக்கும்படி கிறிஸ்து எங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறீர். அதை நாங்கள் நிறைவாய் கொண்டாட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கின்றபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் ஜனங்கள் அவர்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் இன்னொன்றுக்கு அடிமையாயிருந்து அவர்கள் கொண்டாடுவார்கள். நாங்களோ கிறிஸ்துவுக்கு அடிமையாயிருந்து உம்மை நினைவு கூறும்படியாக இதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுகிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதித்தருளும்படியாய் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாய் தம்முடைய பிள்ளைகள் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமா